சிறுபான்மை மக்களுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வேற வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. தே வேர் இன் ஏ ட்ராப். 2024 அதிமுக பாஜக தனித்தனித்து போட்டியிட்ட போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான தருணத்தில் இவர்கள் எல்லோருடைய கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல திரு விஜய் அவர்களுடைய வருகை எல்லாருடைய கதவுகளையும் திறந்திருக்கிறது, எல்லாருடைய கணக்குகளையும் மாற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் வேற எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கும்போது அவர்களுக்கான சீட்டு ஒதுக்கீடு கணக்கே வேற. டிஎம்கே தான் கம்ப்ளீட் அப்பர் ஹேண்ட். திமுக கூட்டணியை தவிர வேற யாருக்கும் வாக்களிக்க முடியாதுங்கும் போது இந்த ஓட்டு பேங்காக மாறி, சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது ஓட்டு பேங்காக மாறிடுது. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்தது போல் அவர் என்ன அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னது இல்லை. ஆமாம், நான் ஜோசப் விஜய் தான் சொன்னது. அந்த ஜோசப் விஜய்ங்கிற பேரில் லெட்டர் ஹெட்டில் போட்டது. அப்போ என்னென்னா, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய திமுக ஒரு ப்ராக்சி. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு கட்சி வேணுமா, சிறுபான்மையராலே நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி வேணுமாங்கும்போது அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும்ல. அதுதான் அங்கே பெருசாக நிற்கிற பார்க்குறேன். அப்போ சிறுபான்மை மக்களுக்கும் திமுக வாக்கு வங்கிக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கதவு திறக்கிறது. அவர்கள் அதிமுக பாஜக தான் போக வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, தாவேகா பக்கம் போகிறதுக்கான எல்லா நல்வாய்ப்பும் இருக்கிறது. அவர் கூட்டணி ஆட்சி, கூட்டணி அமைச்சரை வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாருங்கும் போது திமுக ஒரு பதட்டத்தில் இருக்கிற பார்க்குறோம். தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று கலந்து கொண்டது மட்டுமல்ல, அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி உட்பட எல்லாத்தையும் மதச்சார்பின்மை பற்றி பெரிய அளவில் பேசக்கூடிய விஷயம். மதச்சார்பின்மை